நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி சினிமா கிளிப்ஸ்லாம் உங்களோட வீடியோல யூஸ் பண்ணுமா? இப்போ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ரீசெண்டா நம்ம நிறைய பிளாக் வீடியோ பிராங்க் வீடியோ எல்லாம் பார்த்தாலே இந்த மாதிரி சினிமா கிளிப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சினிமா கிளிப்ஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல இந்த மாதிரி சினிமா கிளிப்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க இது எப்படி எடுக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற லெவலா எடிட் பண்ணலாம். சோ இந்த வீடியோவை கன்ஃபார்மா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த சினிமா கிளிப்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்ப வடிவேல் காமெடி வேணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த காமெடி எப்படி எடுக்குதுன்னு இப்ப பாத்துடலாம். இப்போ உங்க போன்ல உள்ள யூடியூபை மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்னோட யூடியூபை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டேன். இப்ப யூடியூப் ஓபன் பண்ணிட்டு மேல சர்ச் இருக்கா. இப்ப நான் சர்ச்ல போயிட்டு எனக்கு என்ன காமெடி வேணும், வடிவேலு காமெடி தானே வேணும். இப்ப நான் சர்ச்ல இந்த வடிவேலு காமெடின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இப்ப சர்ச் கொடுத்தோம். இப்ப சர்ச் கொடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா வடிவேலோட எல்லா காமெடி கிளிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்ப பாருங்க நிறைய காமெடி கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடிவேலோட காமெடி கிளிப்ஸ் தான். இப்ப பாருங்க நான் ஒன்னு பிளே பண்றேன். பாருங்க எவ்வளவு காமெடி கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்குது. இப்ப உங்களுக்கு வடிவேல் வேணாம், இப்ப சந்தானம் வேணும்னா, இப்ப உங்களுக்கு வேற காமெடி கிளிப்ஸ் வேணும்னா, இப்ப நான் அப்படியே வடிவேல எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டு நான் சந்தானம் காமெடி டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். போட்டு இப்ப நான் சர்ச் கொடுத்துக்கிறேன். சர்ச் கொடுத்தோம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவரோட காமெடி கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்ப பாருங்க எவ்வளவு காமெடி கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காமெடி கிளிப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெடி கிளிப்ஸ் வேணும், ஏதாவது ஒரு மூவியோட சீன் மட்டும் வேணும்னா இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் எடுக்கணும். இப்ப யூடியூப் அந்த சர்ச்ல போயிட்டு உங்களுக்கு என்ன சீன் வேணுமோ, இப்ப மாஸ்டர் மூவி சீன்னா மாஸ்டர் மூவி சீன் போட்டீங்கன்னா நிறைய சீன் வந்து பாத்தீங்கன்னா அதுவே இருக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரி இப்ப இந்த காமெடி கிளிப்ஸா நம்ம எப்படி எடுக்குதுன்னு இப்ப பாத்துடலாம். இப்ப எப்படி எடுக்கணும்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. சோ இப்ப இந்த வீடியோ இருக்கா, இப்ப இந்த வீடியோவோட காமெடி கிளிப்ஸ் எப்படி எடுக்குதுன்னு பாத்துடலாம். அதாவது இந்த வீடியோவை எப்படி எடுக்குதுன்னு பாத்துடலாம். இந்த வீடியோவை எப்படி எடுக்கணும்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வழியில எடுக்கலாம். இப்ப நம்ம எப்படி ஈஸியா எடுக்குதுன்னு பாத்துடலாம். இப்ப உங்களுக்கு என்ன காமெடி வேணுமோ அந்த காமெடியை வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணுங்க. அந்த வீடியோ முடிச்சோன்னு ஸ்கிரீன் ரெக்கார்டையும் ஆஃப் பண்றீங்க. உங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கேலரியில சேவ் ஆயிடும். நீங்க எடிட் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டோட இதை மட்டும் கட் பண்றீங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே நம்ம இந்த காமெடி கிளிப்ஸா எடுத்துக்கலாம். சோ நீங்களே பாத்திருப்பீங்க நம்ம ரொம்ப சிம்பிளாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெடி கிளிப்ஸா எடுத்தோம். எப்படி எடுக்கிறது ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்திருப்போம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.